வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை துப்பாக்கிச் சூடு. மீனவர் ஒருவர் பலி, ஒருவர் காயம். கொல்லப்பட்டவர் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் போராட்டம். பலியானவர் மீனவர் குடும்பத்துக்கு அமைச்சர் நேரில் ஆறுதல். பலியான மீனவர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதல்வர். மீனவர்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க கோரி பிரதமருக்கு கடிதம். தமிழக மீனவர்கள் மீது தொடரும் தாக்குதல். தலைவர்கள் கண்டனம். நெடுவாசலில் 20வது நாளாக தொடரும் போராட்டம். வடகாடு பகுதியிலும் எரிவாயு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு. இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான ராமேஸ்வரம் மீனவரின் உடலை பெற மறுப்பு தெரிவித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மாலை விசைப்படகு ஒன்றில் ஷாரோன், பிரிட்ஜோ, கிளின்டன், ஷாம்பிரிட்டோ, அந்தோனி, ரிமோச்சன் ஆகிய 6 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடிக்கும் கச்சத்தீவுக்கும் இடையே நேற்றிரவு 10 மணி அளவில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்தனர். அவர்களிடமிருந்து தப்பி முயன்று படகை கரையை நோக்கி செலுத்தினர். அப்போது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் படகு ஓட்டுநர் ஷாரோனின் கை மற்றும் தொடைப்பகுதியில் குண்டு பாய்ந்தது. மற்றொரு மீனவரான பிரிட்ஜோவின் கழுத்தில் குண்டு பாய்ந்தது. இதனை கண்ட படகில் இருந்த மற்ற மீனவர்கள் கடலோர காவல் படையினரை உதவி கேட்டு தொடர்பு கொண்டனர். எனினும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்ற பிரிட்ஜோ பலியானார். மீனவர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நூற்றுக்கணக்கான மீனவர்கள் ராமேஸ்வரம் கடல் பகுதியில் திரண்டனர். துப்பாக்கிச் சூட்டில் பலியான மீனவரின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. காயமுற்ற மீனவர் ஷாரோன் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனிடையே தங்கச்சி மடத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இலங்கை கடற்படையின் படுகொலைக்கு நீதி கிடைக்கும் வரை பலியான மீனவரின் உடலை பெறக்கூடாது என முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேவாலயம் பகுதியில் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் போராட்ட குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினரை கைது செய்ய வேண்டும், இலங்கை தூதரை திருப்பி அனுப்ப வேண்டும், மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என போராட்ட குழுவினர் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததை அடுத்து அறவழியில் போராட்டம் தொடரும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். அதாவது பிரிட்ஜோவை சுட்டு கொலை செய்த இலங்கை கடற்படையை கைது செய்யணும் முதல் கோரிக்கை. இதுபோக இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரை இலங்கைக்கு அனுப்பணும். ஏன்னா இலங்கை நட்பு நாடு கிடையாது, எதிரி நாடு. நட்பு நாடுன்னு சொல்லி தமிழக மீனவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு இந்திய அரசாங்கம். இனிமையும் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை. இதுபோக மத்திய அமைச்சர் இந்த இடத்துக்கு வந்து இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதுன்னு சொல்லி எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தா தான் இந்த இடத்த விட்டு எந்திப்போம். இந்த பிரிட்ஜோட உயிரிழப்பு கடைசி உயிரிழப்பாக இருக்கணும். தமிழக மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க ஒரே வழி கச்சத்தீவை மீட்பதே என்று தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோ குடும்பத்தினரை மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் ஆகியோர் இன்று சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு கச்சத்தீவை மீட்பதே ஒரே வழி என தெரிவித்தார். இலங்கை வசம் உள்ள 139 படகுகளும் மீட்கப்படும் எனவும் மத்திய அரசிடம் தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து மீனவர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான தாக்குதல், ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல். அது ஒரு இளைஞர் மீனவர் வந்து அவர் வீட்டில் அவங்க பற்றி எவ்வளோ வந்து ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு நெஞ்சில் போய் சுடுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இது யாராலுமே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். நிச்சயமாக இந்த இனியும் வந்து காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் நினைத்தால் நிச்சயமாக வந்து இதற்கு வந்து உரிய வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எனவே மத்திய அரசு அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நிச்சயமாக செய்வார்கள். எனவே இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா மீனவர்களோடு தான் நாங்கள் இருக்கிறோம். இந்திய மீனவர் கொல்லப்பட்டதில் தங்கள் நாட்டு கடற்படையினருக்கு தொடர்பு இல்லை என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில், தமிழக மீனவர் ஒருவர் கொல்லப்பட்டதும் மற்றொருவர் காயமுற்றதும் கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த துப்பாக்கிச் சூட்டை இலங்கை கடற்படை நடத்தவில்லை என்றும், முதல்கட்ட விசாரணையில் இலங்கை கடற்படை இந்திய மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை என தெரிய வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் மனிதாபிமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என இலங்கை அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறியுள்ளது. இதே நிலைதான் தொடர விரும்புவதாகவும், இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் எனவும் இலங்கை வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய அரசு தரப்பில் நடத்தப்படும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக மீனவரை நடுக்கடலில் சுட்டுக் கொன்றதாக இலங்கை கடற்படை மீது மண்டபத்தில் உள்ள கடலோர காவல்படை குழுமம் வழக்கு பதிவு செய்துள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் கடுமையான கண்டனத்துக்குரியது என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் தொடக்க விழாவில் பங்கேற்ற தமிழக முதல்வர் பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் பிரிட்ஜோவின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும், காயமடைந்த மற்றொரு மீனவருக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த சம்பவம் கடுமையான கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்த பழனிசாமி, இது பற்றி பிரதமரை சந்தித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையிடுவார்கள் என்றும், இந்த பிரச்சினை குறித்து அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் என்றும் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினால் தங்கச்சிமடம் மீனவர் ராமேஸ்வரம் பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது இலங்கை கடற்படையால் சுடப்பட்டு ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். ஒரு காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மரணமடைந்தவருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு இன்றைக்கு ஆணையிடப்பட்டுள்ளது. காயம் பெற்று சிகிச்சை பெறும் நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை நம்முடைய மீனவர்கள் மீது சூடப்பட்டது கண்டனத்துக்குரியது. அதை மத்திய அரசிடம் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுவோம். தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியை முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச்சூடு காட்டுமிராண்டித்தனமானது என்று குறிப்பிட்டுள்ள பழனிசாமி, பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு பாரம்பரிய உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதரை அழைத்து தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் முதல்வர். தமிழக அரசின் உணர்வையும் அவரிடம் வெளிப்படுத்த வேண்டும் என்றும், தமிழக மீனவர்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்க பேச்சுவார்த்தை மட்டுமே போதாது என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் பேரவை தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பிரதமர் மோடியை முதல்வர் பழனிசாமி நேரடியாக சந்தித்து தீர்வு காண வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, முதலமைச்சர் பிரதமருக்கு அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தால் மட்டும் போதாது, நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரிடத்திலோ
வேண்டுமென்றால் பிரதமரிடத்திலோ இது குறித்து விளக்கமாக பேசி அதற்குரிய பரிகாரத்தை காண வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழக மீனவரை சுட்டுக் கொன்றதன் மூலம் இலங்கை நட்பு நாடு அல்ல என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்றும், சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படையினரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை ரவி பச்சமுத்து வெளியிட்டுள்ளார். ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வழக்கம் போல் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டும் வெடிகுண்டு வீசியும் வெறியாட்டம் நடத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ரவி பச்சமுத்து, தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த இளைஞர் பிரிட்ஜோ இலங்கை கடற்படையினரால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், அதே படகில் இருந்த சில மீனவர்கள் படுகாயமுற்று இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை அரசின் பிரதிநிதிகள் உடனான பேச்சுவார்த்தையில் எக்காரணம் கொண்டும் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு உட்பட எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள ரவி பச்சமுத்து, தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு பறிமுதல் செய்த போதும் இலங்கை நட்பு நாடு என இந்தியா சமாதானப்படுத்தி வந்தது என்றும், தற்போதைய துப்பாக்கி சூட்டின் மூலம் இலங்கை இந்தியாவின் நட்பு நாடு அல்ல என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என கூறியுள்ளார். இலங்கை அரசின் விவகாரத்தில் மத்திய அரசு மென்மையான போக்கை கையாள்வதால் தான் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ள ரவி பச்சமுத்து, இனிமேலாவது மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையினரை கைது செய்து இந்திய ராணுவ நீதிமன்றம் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக மீனவரை இலங்கை கடற்படையினர் சுட்டுக் கொன்றது இருப்பது கண்டனத்துக்குரியது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்ஷ அரசை போல தற்போதைய அரசும் செயல்பட்டு வந்தால் கண்டிக்கத்தக்கது என கூறினார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் போல மருத்துவமனையில் உடனிருந்த அமைச்சர்களுக்கும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என்றும், இதனை தெளிவுபடுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் ஒரு மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒத்துக்கொண்ட விஷயத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்க தவறியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் சுமூகமான ஒரு உறவை வைத்துக் கொள்ள விரும்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்தும் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரியும் அதிமுக எம்பிக்கள் பிரதமர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். அதிமுக எம்பியும் மக்களவை துணைத் தலைவருமான தம்பிதுரை தலைமையில் பிரதமர் அலுவலகத்துக்கு சென்ற அதிமுக எம்பிக்கள் குழுவினர் மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி மனு அளித்தனர். பாரம்பரிய கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் நலன்களை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுவை பிரதமர் அலுவலக முதன்மை செயலர் நிர்பேந்தர் மிஸ்ராவிடம் இந்த மனுவை அளித்த பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இந்திய அரசு உடனடியாக மீனவர் பிரச்சினையில் தலையிட வேண்டும் என்று தெரிவித்தார். On behalf of ADMK Parliament members, we came and submitted a letter to Honorable Prime Minister that was received by PS of the Prime Minister. He assured that he will convey whatever the issues we raised to the Honorable Prime Minister and see that Prime Minister may intervene in this thing. He may also contact with the Sri Lankan government. Honorable Prime Minister will take necessary action. We hope that. தமிழக மீனவர்களையும் இந்திய மீனவர்களாக கருத வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மாணவர்கள் கல்வி கற்பதில் மட்டுமின்றி ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட வேண்டும் என்று SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் காது மூக்கு தொண்டை துறையின் வளர்ச்சிகள் பற்றிய நிறுவனர் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் சிறப்பு சொற்பொழிவு இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காது மூக்கு தொண்டை தொடர்பான உள்நோக்கி குழாய் சிகிச்சை பற்றியும் இவற்றுக்கான சிகிச்சைகள் மற்றும் அறுவை நரம்பியல் சிகிச்சை உள்பட சிறப்பு துறைகளுடன் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறை குறித்து வீடியோ காட்சி விளக்கத்துடன் டாக்டர் பி. துளசிதாஸ் சொற்பொழிவாற்றினார். முன்னதாக கருத்தரங்கை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் மருத்துவத்துறை மாணவர்கள் கல்வி கற்பது மட்டுமின்றி ஆராய்ச்சி பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆய்வுக் கட்டுரைகளை பகிர்ந்து கொண்டு அவற்றில் சிறந்தவற்றை சமூகத்திற்கு அளிக்கவும் முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். மருத்துவ மாணவர்கள் தங்கள் அனுபவங்களையும் ஆய்வுகளையும் கட்டுரைகளாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்தின் தரத்தை நிர்ணயிப்பதில் ஆய்வுக் கட்டுரைகள் பெரும் பங்காற்றுகின்றன என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். ஆய்வுப் பணிகளுக்கு SRM பல்கலைக்கழகம் மிகுந்த ஊக்கமளித்து வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். The medical fraternity to concentrate on research. It should be the endeavor of the faculty to publish their clinical experiences to further knowledge of the society as a whole. Actually, medical science is an area where you have got a lot of scope to present papers. So please do concentrate along with the teaching and treating that presenting papers is one of the responsibility. Not only the rating of universities, even this MCA says if for someone to be promoted, see that promotion on the basis of their research papers. இந்த கருத்தரங்கில் SRM மருத்துவக் கல்லூரி இணை வேந்தர் பி. தங்கராஜு, மருத்துவக் கல்லூரி இயக்குநர் சந்திரபிரபா, காது மூக்கு தொண்டை மருத்துவத்துறை தலைவர் A. கருணாகரன், இணை ஆசிரியர் R. ராமகிருஷ்ணன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 61 கோடி மதிப்பிலான கட்டடங்களை சேலத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் முதல்வர் பழனிசாமி தொடக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கால்நடை மருந்தகம் உள்ளிட்ட 1479 முடிவுற்ற திட்டப்பணிகள் அவற்றில் அடங்கும். முன்னதாக பசுமை வீடு திட்டம் மூலம் பயனடைந்த தட்டாங்குட்டையை சேர்ந்த கலைவாணி என்பவர் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேரவை உறுப்பினர் KPP பாஸ்கர், மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் மற்றும் பயனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதா மரணம் குறித்து நீதி விசாரணை கேட்டு நாளை அதிமுக பன்னீர்செல்வம் அணி சார்பில் நடைபெற உள்ள உண்ணாவிரத போராட்டத்தில் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதா மறைவில் பல சந்தேகங்கள் இருப்பதாக கூறி நீதி விசாரணை கேட்டு பன்னீர்செல்வம் அணி சார்பில் நாளை தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள O. பன்னீர்செல்வம் இல்லத்தில் பாண்டியராஜன் செய்தியாளர்களுடன் இன்று பேசினார். அப்போது நாளை சென்னையில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டத்தின் போது O. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு ஜெயலலிதா சிகிச்சையில் உள்ள 14 சந்தேகங்கள் அடங்கிய கேள்வி பட்டியலை வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். அம்மாவின் மறைவுக்கு பின் இருக்கும் மரணங்களுக்கு நீதி விசாரணை கேட்டு, குறிப்பாக மத்திய அரசாங்கத்தின் CBI என்கொயரி கேட்டு நாளைக்கு மொத்தம் 35 இடங்களில் நம்ம உண்ணாவிரத போராட்டம் நடக்க இருக்கிறது. பொதுமக்கள் தங்கள் கருத்தை சொல்லி இந்த என்கொயரி கமிஷன் வேணும்னு கேட்குற ஒரு முயற்சி இருக்குது. குறைஞ்சது 3 லட்சம் பேர் நாளைக்கு இந்த 36 இடங்களில் அரங்கத்தில் அந்த இடத்துல உட்காந்துருவாங்க. மெடிக்கோ லீகல் மொழியில் நாளைக்கு உங்களுக்கு அதை நாங்கள் டீட்டெயிலாக கவுண்டர் பண்ண போகிறோம். நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிராக 20 நாட்களாக தொடரும் போராட்டத்தில் 50க்கும் அதிகமான கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் மத்திய அரசின் இயற்கை எரிவாயு திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த திட்டத்தை எதிர்த்து கடந்த 16ஆம் தேதி முதல் பெண்கள், இளைஞர்கள் உட்பட அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு அரசியல் கட்சியினரும் திரைத்துறையினரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இயற்கை எரிவாயு திட்டத்தை ரத்து செய்யும் வரை தங்களது அறவழி போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். 20வது நாளாக போராட்டம் தொடரும் நிலையில் வெளியூர்களில் இருந்தும் நாள்தோறும் திரளான இளைஞர்களும் பெண்களும் வந்து போராட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே இரவு பகலாக போராட்டம் தொடர்வதால் அனைவருக்கும் போராட்ட களத்திலேயே உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது.
இயற்கை எரிவாயு எங்கள் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிறது மத்திய அரசு, மாநில அரசு இதெல்லாம் எதுவும் கைப்பாக எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. நெடுவாசல் கிராமம் மட்டுமல்ல, தமிழகத்தில் மொத்தத்தில் எங்களுக்கு இந்த இயற்கை வாயு தேவையில்லை. எங்களுக்கு மண் வளம் வேண்டும், நீர் வளம் வேண்டும். நீர் ஆதாரத்தை பெருக்கி தர வேண்டிய அரசு எங்களை மக்களை சுரண்டி சாப்பிடுது. அதனால் நாங்கள் போராடுவோம். இந்த பூமியை நீங்கள் சுடுகாடாக்குறதுக்கு, இந்த பூமியை சுத்தமாக எங்களை அடிக்கிறதுக்கு, சுடுகாடாக்குறீங்களாக்களே எங்களை அடிக்கிறதுக்கு எந்த காலக்கண்ணையை முன்னிட்டும் நாங்கள் விட போகிறது இல்லை. இது ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனையும். எங்களுக்கு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் முற்றிலும் இதை தடுத்து இதை நிறுத்தணும். வளங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொரு குடிமகளோட கடமை. விவசாய நிலங்கள் இருக்கும் இடங்களிலேயோ காவிரி டெல்டா பகுதிகளிலேயோ மீத்தேன் திட்டம் தமிழகத்திற்கே வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த தொடர் போராட்டம் இருக்கு. 20 நாளா நடந்துட்டு இருக்கு. இன்னும் 20 மாதமானாலும் சரி, 20 வருடமானாலும் சரி இந்த போராட்டம் தொடரும். காவிரி டெல்டா பகுதியும் விளைநிலங்களையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும். நாட்டுப்புற கலை வடிவங்கள் வழியாக செய்திகளை சொல்கிறோம். மீத்தேன் வேண்டாம், ஹைட்ரோ கார்பன் வேண்டாம், எரிவாயு வேண்டாம், உங்கள் ஏய்ப்பு திட்டம் வேண்டாம், இயற்கை வளம் எங்களுக்கு வேணுங்க, எங்கள் பாடு இயற்கையோடு வாழ்வோங்க என்கிற கருத்தை தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லி வரும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர் பிரிட்ஜோவுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், வடக்காடு, நல்லாண்டார் கொள்ளை உள்ளிட்ட பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டம் 20வது நாளாக தொடர்கிறது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவுக்கு வடக்காடு போராட்ட களத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆழ்குழாய் எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ள நல்லாண்டார் கொள்ளையை நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியில் சென்றவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிடுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். தங்கச்சிமடம் மீனவர் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரச்சினையில் மத்திய அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு கோரிக்கை விடுத்துள்ளார். தாமிரவருணி ஆற்றிலிருந்து பெப்சி, கோக் குளிர்பான ஆலைகளுக்கு தண்ணீர் வழங்கக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது மத்திய அரசு தமிழக மீனவர்களையும் இந்திய மீனவர்களாக பார்க்க வேண்டும் என்று நல்லக்கண்ணு கேட்டுக்கொண்டார். தங்கச்சிமடம் என்ற இடத்தில் அந்த மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த பிரிட்ஜி என்ற இளைஞன் இலங்கை இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது ரொம்ப வன்மையாக கண்டிக்க தந்தது. இது மத்திய அரசு தலையிட்டு இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நெடுவாசல் உள்பட தமிழகத்தின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அனுமதிக்க கூடாது என்று பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய இக்கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் விடுதலை குமரன், இயற்கை எரிவாயு திட்டத்தை உருவாக்குவதற்கு மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை உடனடியாக போர்க்கால வேகத்தில் கூட்டி அந்த கூட்டத்திலே மத்திய அரசாங்கம் நெடுவாசல் பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய விவசாய பரப்பு எதிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய விதத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தை சேர்ந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து நாளை முதல் புதுக்கோட்டை விசைப்படகு மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு ஜல்லிக்கட்டு, நெடுவாசல் போராட்டங்களை போன்று இளைஞர்களும் மாணவர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று மீனவர் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டைப்பட்டினம் விசைப்படகு சங்கமும் ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு சங்கமும் காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்வதாகவும் மத்திய அரசையும் மாநில அரசையும் நம்பி இனி பிரயோஜனம் என்ற காரணத்தால் இளைஞர் படைகளையும் மாணவர் படைகளையும் ஒன்று திரட்டி நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக இலங்கை தூதரை அழைத்து மத்திய அரசு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என தேசிய மீனவர் பேரவையின் தலைவர் இளங்கோ கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடலில் மீன்பிடிக்க செல்லும் அப்பாவி மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது அப்பட்டமான மனித உரிமை மீறல் என குற்றம் சாட்டினார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கு எதிரான கூட்டு சதி செயலாக இருக்குமோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக கூறிய அவர், விரைவில் 6 மாவட்ட மீனவர்களை ஒருங்கிணைத்து புதுடெல்லியில் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இதில் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். உடனடியாக இலங்கை தூதரை டெல்லியில் அழைத்து இலங்கை அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை இந்திய அரசு பதிவு செய்ய வேண்டும். அதேபோன்று இந்திய பிரதமர் இலங்கையினுடைய ஜனாதிபதி சிறிசேனா அவர்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை உடனடியாக காணப்பட வேண்டும். இது சம்பந்தமாக இன்னும் ஓரிரு நாட்களில் 6 மாவட்ட மீனவர்கள் ஒருங்கிணைந்து போராட்ட களம் காண இருக்கின்றோம். தூத்துக்குடி துறைமுகம் அருகே நடுக்கடலில் மீன்பிடி படகில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தவித்த 5 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஜெயசீலன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 5 பேர் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர். அப்போது விசைப்படகின் எஞ்சின் பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து படகில் இருந்தவர்கள் உதவியை நாடி கூச்சலிட்டவுடன் அருகில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு சென்றனர். இந்த தீ விபத்தில் படகு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தமிழகத்தில் நாளை தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 10 லட்சத்துக்கும் அதிகமான மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த 20ஆம் தேதி தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடங்குகிறது. காலை 9:15க்கு தொடங்கும் 10ஆம் வகுப்பு தேர்வு நண்பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. 8ஆம் தேதி தமிழ் முதல் தாளும் 9ஆம் தேதி தமிழ் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி ஆங்கிலம் முதல் தாளும் 16ஆம் தேதி ஆங்கிலம் 2ஆம் தாள் தேர்வும் நடைபெறுகிறது. வரும் 20ஆம் தேதி கணித பாடமும் 23ஆம் தேதி அறிவியல் தேர்வும் நடைபெறுகிறது. 28ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வும் 30ஆம் தேதி விருப்ப பாட தேர்வும் நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக மாநிலம் முழுவதும் 3371 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையத்தில் காப்பி அடித்தல் உள்ளிட்ட ஒழுங்கீன செயல்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் முதன்மை கல்வி அலுவலர்கள் தலைமையில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒகேனக்கலில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் விவசாயிகள் இறங்கி காவிரியின் குறுக்கே மேகதாத்தில் அணை கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், உச்சநீதிமன்ற ஆணைப்படி தினமும் தமிழகத்திற்கு 2000 கன அடி தண்ணீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஊர்வலமாக வந்து முதலை பண்ணை எதிரே உள்ள காவிரி ஆற்றில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி தண்ணீரை நம்பி தமிழகத்தினுடைய 20 மாவட்டங்கள் குடிநீருக்காக நம்பிக்கொண்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே வினாடிக்கு குறைந்தபட்சம் 2000 கனஅடியை தண்ணீராவது திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும் மேகதாது அணைக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மத்திய அரசும் கர்நாடக அரசும் உடனடியாக காவிரியில் தண்ணீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டம் மசுனக்குடி போகப்புரம் மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உப்பு தூவி வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் மசுனக்குடி அருகே உள்ள அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே போகப்புரம் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் மார்ச் மாத தொடக்கத்தில் திருவிழா நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நீலகிரி மாவட்டத்தின் மசுனக்குடி, மாவநல்லா, உதகை, கூடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் விரதமிருந்து கரகம் மற்றும் முளைப்பாரி எடுத்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் சங்கர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடக்கி வைத்தார். தேர் வலம் வந்தபோது பக்தர்கள் தேரின் மீது உப்பை தூவி நேர்த்தி கடன்களை செலுத்தினர்.
சிவகங்கையில் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மாசி பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. சிவகங்கை அருகே காரைக்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி பங்குனி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் காவடி சுமந்தும் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இந்த பெருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கொடியேற்றத்துடன் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. இந்திய அணி 75 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். ஈராக்கின் மொசூல் நகரில் ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் கடுமையாக சண்டையிட்டு வரும் அந்நாட்டு ராணுவம் அவர்களிடமிருந்து அரசு கட்டடங்களை மீட்டுள்ளது. ஈராக்கில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் பிடியில் உள்ள தெற்கு மொசூலை மீட்க ஈராக் ராணுவம் அமெரிக்க கூட்டுப்படைகளுடன் இணைந்து சண்டையிட்டு வருகிறது. தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்படுவதுடன் துப்பாக்கிச் சண்டையையும் ராணுவத்தினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். தவாசா நகரில் ராணுவத்தினரின் அதிரடி தாக்குதலை அடுத்து தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டிலிருந்து அரசு கட்டிடங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ராணுவத்தினர் வியூகம் வகுத்து தாக்குதல் நடத்தி வருவதால் ஐஎஸ் தீவிரவாதிகளும் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 75 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. புனேவில் நடைபெற்ற முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டி பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 189 ரன்களும் ஆஸ்திரேலிய அணி 276 ரன்களும் எடுத்தன. இந்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 213 ரன்கள் எடுத்திருந்தது. 4வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணி 274 ரன்களுக்கு ஆட்டமிழந்ததால் 188 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா களமிறங்கியது. எனினும் இந்திய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். இதனால் 112 ரன்களில் ஆஸ்திரேலியா ஆட்டமிழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 75 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய தரப்பில் அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். And it's all forcing the batsman to the cover drive. 6 for 41. And India make it 1-0. They continue the winning run in this. Probably started this game a little bit set back in Pune. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை துப்பாக்கிச் சூடு. மீனவர் ஒருவர் பலி, ஒருவர் காயம். கொல்லப்பட்டவர் உடலை வாங்க மறுத்து தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் போராட்டம். பலியான மீனவர் குடும்பத்துக்கு அமைச்சர் நேரில் ஆறுதல். பலியான மீனவர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்தார் முதல்வர். மீனவர்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க கோரி பிரதமருக்கு கடிதம். தமிழக மீனவர்கள் மீது தொடரும் தாக்குதல். தலைவர்கள் கண்டனம். நெடுவாசலில் 20வது நாளாக தொடரும் போராட்டம். வடகாடு பகுதியிலும் எரிவாயு திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.